السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ومن يغضل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون. وقال أيضا لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا بثلاثة: صدقة جارية وعلم ينفع به ولد صالح يدعو له. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபூதாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இக்கட்டான காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெருக்கடியான காலம். இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடியான காலங்களிலே நாம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பகுதியிலே திரும்பினாலும் இஸ்லாமியர்களுக்கு அடி விழுகிறது. இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தின் அழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இன்று உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சில இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்திலே இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி அதிகம். அதே போன்றுதான் அந்த பல்வேறு நிலைகளிலே நெருக்கடிகள் சில மாநிலங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. சில மாநிலங்கள் நெருக்கடி இல்லாமல் இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நெருக்கடிகள் கியாமத் வரை இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறைகள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் காலத்திலே தொழுகுவதற்கு நெருக்கடி. சப்தமாக தொழ முடியாது. ஈமானை வெளிப்படையாக செய்ய முடியாது. ஈமான் கொண்டவர்கள் நான் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் பெருமானாருடைய காலங்களில் இருந்த நெருக்கடிகள். இன்றைய காலங்களிலே நாம் பார்க்கின்ற நெருக்கடிகள் நிறைய இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னால் வக்ஃபுடைய சட்டங்கள் திருத்தப்பட்டு அமலுக்கு வந்துவிட்டது என்பதை நாம் மிக கவலையோடு எதிர்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு முஸ்லிம்களின் மீது சம்பந்தமான வக்ஃபு சட்டங்களை திருத்த வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் இஸ்லாமியர்களின் சொத்துகளின் மீது அவர்கள் பார்வைப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்களுடைய சொத்து உலகத்திலேயே 3வது இடத்திலே இருக்கிறது. இந்த சொத்துக்களை பறிக்க வேண்டும், அந்த சொத்துக்களை அழிக்க வேண்டும், அவர்களை அந்த சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த சட்ட திருத்தங்கள்
ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் வேறு. அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களை நாங்கள் பாதுகாக்குகிறோம், இஸ்லாமியர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், இஸ்லாமிய பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற வார்த்தைகளை மட்டும் தான் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னரே அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இஸ்லாமியர்களுக்கு பாதகமாகத்தான் இருப்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா உரிமைகளையும் இந்த முஸ்லிம்களை விட்டு தூரமாக்க வேண்டும், அரசு அதிகாரங்களை விட்டும் அவர்களை தூரமாக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வாதாரமே அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்கள் பல விஷயங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் போராட்டங்களின் மூலமாக எதிர்ப்புகளை தெரிவித்ததை நமக்கு ஞாபகம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே அவர்களின் ஒவ்வொன்று திருத்தங்களையும் நாம் பார்க்குகின்ற நேரத்தில் மிகவும் கவலைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. ஆடை விஷயத்தில், உணவு விஷயத்திலே, எல்லா விஷயத்திலும் அரசாங்கம் உள்ளே நுழைந்து சிறுபான்மையினருடைய சுதந்திரங்களை பறிக்கப்பட்டவர்களாக இன்றைய அரசாங்கம், மத்திய அரசு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே திடீரென்று இரவு நேரங்களில் தான் இந்த சட்டங்களை எல்லாம் பாஸ் பண்ணுவார்கள். 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் திடீரென்று இரவு நேரத்தில் செல்லாமல் போனது எல்லோருக்கும் தெரியும். அது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 288 பேர்கள் வாக்களித்து வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபை எப்படி திருட வேண்டும் என்பதற்காக வேண்டி 288 பேர்கள் அங்கே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர வக்ஃபை அவர்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் ஹதீஸிலே, எப்பொழுது ஒரு பொருளை வக்ஃபு செய்யப்படுகிறதோ அது கடைசி வரை அந்த எதற்கு வக்ஃபு செய்யப்பட்டதோ அதற்குத்தான் அதை பயன்படுத்த முடியும். பள்ளிவாசலுக்கு பாய் வாங்கி போடுவதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டால் அந்த சொத்தை பாய் வாங்கி போடுவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பள்ளிவாசலிலே தண்ணீர் ஒழு செய்வதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டால் அந்த தண்ணீரை ஒழு செய்யறதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலே சட்ட திருத்தங்கள் எதுவும் தேவையில்லை. ஆனால் அவர்கள் திருடுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட சட்ட திருத்தங்கள் தான், திருடுவதற்காக வேண்டி செய்யப்பட்டவைகள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வக்ஃபு செய்யப்பட்டவர்கள் அந்த சொத்தை மறுமையிலே அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனவந்தர்கள், இஸ்லாமிய பெரும் பெரும் வசதியை படைத்தவர்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டி, சில கபர்ஸ்தானுக்காக வேண்டி வக்ஃபு செய்கிறார்கள். கபர்ஸ்தானுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட பொருளை கபருக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும். அதிலே வருமானத்திற்கு பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கபரஸ்தானுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்கள் கபருக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும், அதிலே அடக்கஸ்தலங்களை மட்டும் தான் கொண்டு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். வக்ஃபு என்பதை பற்றி இஸ்லாமியர்களே இன்னும் சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை, வக்ஃபின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இஸ்லாமியர்களை இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருப்பதுதான் இது மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வக்ஃப் என்று சொல்லுகிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது சில இஸ்லாமியர்களுக்கு. அது என்ன என்றே தெரியவில்லை, அது யாருடைய சொத்து என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமாக சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால், வக்ஃபுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், அதை செயலாக்கம் செய்யக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள். பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிகளை, அது அல்லாஹ்வின் இல்லங்கள், அது அல்லாஹ்விற்கு சொந்தம். பள்ளிக்கு சொந்தமா வக்ஃபு செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்தினுடைய
முதலாளி யார் என்று சொன்னால் அல்லாஹுவாக இருக்கிறான். அதை மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவர்கள் தான் முத்தவள்ளிமார்கள் இருக்கிறார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளியிலே ஃபேன் என்பதாக வக்ஃபு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது தொழுகையாளிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலிலே தண்ணீர் வக்ஃபு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது தொழுகையாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் வக்ஃபிலே நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சட்ட திருத்தத்தை, நம்முடைய ஷரியத் சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதாக ஒன்றும் தெரியாதவர்கள், ஷரியத் சட்டத்தை பற்றியே தெரியாதவர்கள் வக்ஃபு சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்குகின்ற நேரத்தில் தான் நமக்கும் மிக கவலையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் திருத்த சட்டம் செய்த எல்லா விஷயங்களிலேயும் சூழ்ச்சிகள் தான் இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபு சொத்தை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் எதற்கு வக்ஃபு செய்யப்பட்டதோ அதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய நோக்கம், திருத்த சட்டத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களின் அதிகாரத்தை பிடுங்க வேண்டும். ஒன்று, முஸ்லிம்களுடைய சொத்துகள் அபகரிக்கப்பட வேண்டும், அதை அழிக்கப்பட வேண்டும். மூன்று, பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக பிடுங்கப்பட வேண்டும். முஸ்லிம் சொத்துக்களை மிக முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த சொத்துக்களை பிடுங்கி தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து அதிலே அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு இறைவசனத்திலே சொல்லுகிறார். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லும் பொழுது அழகான ஒரு வசனத்தை வக்ஃபு சொத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான். வமை யபுதுல் யாதி பிமா கல்ல யௌமல் கியாமா. யார் வக்ஃபு சொத்தை பயன்படுத்துகிறார்களோ, வக்ஃபு சொத்தை தங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்களோ, நாளை மறுமையிலே அந்த எதை பயன்படுத்தினார்களோ அந்த சொத்தோடு வந்து நிற்பார்கள். ஒட்டகத்தை பயன்படுத்தினால் ஒட்டகத்தோடு வந்து நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வக்ஃபு சொத்தை வக்ஃபு செய்யப்பட்டதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்றதற்காக வேண்டி, சொந்தத்திற்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி இவைகளை பயன்படுத்தினால், யார் வக்ஃபு சொத்துக்களை அப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அந்த சொத்தை எப்படி பயன்படுத்தினார்களோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயங்களிலே அல்லாஹ் எந்த அநியாயமும் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு சொத்து எதற்காக வேண்டி வந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் எல்லாம் போகிவிடும், அவனிடத்திலிருந்து எல்லாம் போகிவிடும், மூன்று விஷயங்களை தவிர, இல்லா பி சலாசா, மூன்று விஷயங்களை தவிர, சதக்கத்துன் ஜாரியா, தொடர்படியாக வரக்கூடிய, அவனை தொடர்ந்து வரக்கூடிய தான தர்மங்கள் அவனோடு வரும். அவன் இறந்து போனாலும் அவன் செய்த தான தர்மங்கள், தொடர்படியாக செய்த தான தர்மங்கள் அவனோடு தொடர்ந்து வரும். அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யன்ஃபஉ பிஹி, அவன் கற்ற கல்வி, அவன் மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி அவனோடு தொடர்ந்து வரும். யாருக்கு அவன் கல்வி கற்றுக் கொடுக்கிறானோ அவன் கற்றவன் என்று தலைமையாக கடைசியாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுன் சாலிகுன் யதுஉ லஹு, சாலிகான ஒரு குழந்தையை பெற்று அவனுக்காக வேண்டி, தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் அவனுக்கு செய்யக்கூடிய துஆக்கள் நாளை அவன் மறுமைக்கு போகும் வரை அவனுக்கு வந்து சேரும் என்று சொன்னார்கள். இதிலே முன்னால் சொல்லப்பட்ட சதக்கத்துன் ஜாரியா, சதக்கத்துன் ஜாரியா என்பது என்னவென்று சொன்னால், தன்னுடைய சொத்திலே சம்பாதித்த சொத்துகள் அனைத்துமே அவர்கள் விட்டு சென்றால் வாரிசுகளுக்கு போய்விடும். அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே வக்ஃபு செய்து விட்டால் அது அவர்கள் மறுமைக்கு போகின்ற காலங்கள்
சொர்க்கம் போகும் வரை அவர்களோடு நன்மைகள் தொடர்ந்து வரும். சதக்கத்துன் ஜாரியா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதீனாவிலே நாம் பார்க்கிறோம், முதல் வக்ஃபு செய்யப்பட்ட பொருள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நுழையும் பொழுது மஸ்ஜிதே குபா, அதுதான் முதலிலே வக்ஃபு செய்யப்பட்டது. இரண்டாவதாக மஸ்ஜிது நபவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி வக்ஃபு செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய பொருட்களை இஸ்லாத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. ஒரு கிணற்றை யூதன் வைத்திருந்தான் மதீனாவிலே. அந்த கிணற்றிலே தண்ணீரை அவன் விற்று கொண்டிருந்தான். முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு அவன் தடை செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதனிடத்திலே கிணற்றை விலை பேசுகிறார்கள். கிணற்றை நான் வாங்கிக் கொள்கிறேன், கொடுத்து விடு என்று சொல்லுகின்ற நேரத்திலே கிணத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பான். மீண்டும் அவர்கள் சொல்லுவார்கள், நம் ஒப்பந்தத்தோடு இந்த வியாபாரத்தை செய்வோம், இந்த கிணற்றை எனக்கு கொடு, நான் விலை கொடுத்து விடுகிறேன், மொத்தமாக நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன், ஒரு நாள் நீ தண்ணீர் எடுத்துக்கொள், ஒரு நாள் நான் தண்ணீர் எடுத்துக் கொள்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்வார்கள். அதன்படி ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு யூதனிடத்தில் இருந்த கிணற்றை விலைக்கு வாங்கினார்கள். ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கணக்கு, மறுநாள் யூதனுடைய கணக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு மதீனாவிலே ஏலான் செய்து விட்டார்கள், என்னுடைய கணக்கிலே நீங்கள் எல்லாம் தண்ணீரை இலவசமாக எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யூதன் அவன் பார்த்தான், அவனுடைய கணக்கிலே வருகின்ற நேரத்தில் விற்பனை குறைந்து விடுகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு நாள் நாம் தாக்கு பிடித்தால், ஒரு நாள் பொறுமையாக இருந்தால் தண்ணீர் இலவசமாக கிடைக்குமே என்று முஸ்லிம்கள் அனைவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கணக்கிலே வருகின்ற நேரத்தில் மட்டும் தண்ணீரை எடுப்பார்கள். யூதனுடைய வியாபாரம் குறைந்தது. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் கேட்டார்கள் யூதனிடத்திலே, எவ்வளவு பணம் கொடுத்தேனோ அதே போன்ற அளவு நான் பணம் கொடுக்கிறேன், மொத்த கிணற்றை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லுவார்கள். வாங்கினார்கள். அதை விலைக்கு வாங்கி இன்று வரை முஸ்லிம்களின் பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த கிணறு இன்னும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் வக்ஃபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வக்ஃபுகளை நிறைய செய்திருக்கிறார்கள், பெருமானாரும் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே போருக்காக போகின்ற நேரத்திலே ஒரு மனிதர் காலையிலே இஸ்லாத்திற்கு வருகிறார், போருக்கு போகிறார், மாலையிலே அவர் மடிந்து விட்டார். அவர் சொல்லும் பொழுது நாயகத்திடத்தில் இஸ்லாம் ஆகுகின்ற நேரத்தில் சொல்லுகிறார், நாயகமே, எனக்கு 7 தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம், நான் இறந்து போய்விட்டால் என்று சொன்னார் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்களத்திலே அந்த மனிதர் சஹாபி இறந்து போனார். 7 தோட்டங்களையும் பெருமானார் வைத்துக் கொள்ளவில்லை, பொது சொத்திலே சேர்த்து விட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் போர்க்களங்களிலே வரக்கூடிய நிறைய போர்க்களங்களிலே வரக்கூடிய சொத்துக்களை எல்லாம், கனிமத்து பொருட்களை எல்லாம் பைத்துல் மாலிலே கொண்டு வந்து வைத்து தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி, சிறுபான்மையினர்களுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட்ட சொத்துகள் தான் வக்ஃபு சொத்துகள். அந்த சொத்துகளிலே அவர்களின் கண்கள் அதிகமாக இஸ்லாமியர்களுடைய சொத்து இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாகிஸ்தானுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவிற்கு இந்தியாவிலே வக்ஃபு சொத்து நிலங்கள் இருக்கிறது என்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு அவன் கணக்கெடுக்கிறதான்னு சொன்னா கிலோமீட்டர் கணக்கெடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபு சொத்துக்களை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு நிறைய ஹதீசுகளின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால்
இன்றைய ஒன்றிய அரசு வக்ஃபு சொத்திலே கையை வைத்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உண்டாக்கி இஸ்லாமியர்களுடைய சொத்து சுகங்களை பறிக்கப்பட வேண்டும், அந்த சொத்து சுகங்களை வைத்து இஸ்லாமியர்களை அழிக்கப்பட வேண்டும். மக்காவாசிகள் நினைத்த அதே நினைப்புதான் பத்ர் போர்க்களத்திலே மக்காவாசிகள் நினைத்தார்கள் அல்லவா? பத்ர் களத்திலே மக்காவாசிகள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மக்காவிலே இருந்தது. அவைகளை எல்லாம் விற்று வியாபாரங்கள் செய்து அதிலே பல கோடிகள் லாபங்களை பெற்று அதிலே போர்க்களத்திற்கு தேவையான ஜாமான்களை எல்லாம் வாங்கி போர்க்களத்திலே நிறைய ஈட்டிகளையும் வாள்களையும் வாங்கி முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் மக்காவாசிகள். அவர்களை போன்றுதான் நிறைய அபூஜைகள் இங்கே நம்முடைய நாடுகளிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அபூஜைகளை இந்த காலகட்டத்திலே அபூ தாலிபுகளாக மாற்ற வேண்டும், அபூபக்கராக மாற்ற வேண்டும், உஸ்மான் ரலியாவாக மாற்ற வேண்டும், அலி ரலியல்லாஹுவாக மாற்ற வேண்டும். இது ஒரு தருணம், நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய தருணம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், மற்ற கட்சிகள் எல்லாம், மாட்டு சகோதரர்கள் எல்லாம் வக்ஃபை பற்றி நிறைய பேசக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய, எதிர்ப்பு குரல்கள் கொடுக்கக்கூடிய நிறைய சகோதர சமயத்தவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் நாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சட்ட திருத்தத்தை அவர்கள் பாஸ் செய்து விட்டார்கள். யாருக்கு பாதகம் யாருக்கு நன்மை என்று பார்க்கின்ற நேரத்திலே ஒன்றிய அரசிற்கு நன்மை, இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்களுக்காக அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். இது வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இந்த நிகழ்வுகள் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நமக்காக வேண்டி கரங்களை கொடுக்கக்கூடியவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும், நாம் பலப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்க வேண்டும். தனிச்சு நிற்பதற்கு நம்மிடத்திலே சக்திகள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாமே 70 பாகங்களாக பிரிந்திருக்கிறோம். நாமே ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு ஏதும் நமக்கு தேவையில்லை. நாமே 70 பங்குகளாக பிரிந்து கிடக்குகிறோம். இந்த நேரத்திலே நமக்காக வேண்டி ஆதரவு தரக்கூடியவர்களின் கரங்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பலப்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசு என்ன நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆடு நனைகிறது ஓனாய் கவலைப்படுகிறதா. அது போன்று இன்றைக்கு நம் மீது அவர்கள் கரிசனம் கொள்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய சட்ட திருத்தங்கள் அனைத்துமே முஸ்லிம்களுக்கு நலனுக்காக வேண்டி செய்கிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் செய்த திருத்தங்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நிறைய திருத்தங்கள் செய்தார்கள் அல்லவா. புர்கா போடக்கூடாது, இது இஸ்லாமியர்களின் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மாமிசம் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது, உணவில் சுதந்திரத்தை புடுங்கினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மாட்டுக்கறி வியாபாரம் தான் செய்யறாங்க, டன் கணக்கில். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் அவர்கள் எல்லா விதமான நிலவரங்களையும் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் பொதுவாக சொல்ல போனால் 3000 முஸ்லிம்களின் பிணங்களின் மீதுதான் அவர்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முடிவு பார்க்க வேண்டிய அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்களின் பிண நாட்டத்தை தான் இன்னும் அந்த ஆட்சி நாட்டம் அடிக்கிறது.
கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அவர்களை நாம் எப்படி நம்பிக்கொண்டிருப்பது? நமக்கு ஆடையில் போடுவதற்கு சுதந்திரம் இல்லை, ஹிஜாபுகளை போடுவதற்கு சுதந்திரம் இல்லை. முத்தலாக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். முத்தலாக் என்ற ஒரு பிரச்சனை என்பது இஸ்லாமிய அடிப்படையிலே முத்தலாக் என்பதே இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் அதை கொண்டு வந்து அதை இருப்பதாக நினைத்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலேயே குழப்பத்தை கொண்டு வந்தார்கள். அதை முத்தலாக்கை பயன்படுத்தினால் செல்லுமா செல்லாதா, அதுதான் இஸ்லாத்தின் ஷரியத் சட்டங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய இந்த ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சிகள், அண்டை மாநிலங்களிலே செய்கின்ற சூழ்ச்சிகளை, அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிய அந்த அதுபோன்று தமிழ்நாட்டிலேயும் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வித்தியாசமான காரணங்கள் நமக்கு கேட்பதற்கு விந்தையாக இருக்கிறது. முஸ்லிம்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், முஸ்லிம்களின் சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்குகிறோம். முஸ்லிம்கள் சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. வக்ஃபு சொத்து என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட்ட அது வக்ஃபு. உங்களுக்கு முன்னாலே சொன்னேன், வக்ஃபு சொத்திற்கு உரிமையானவன் யார் என்று சொன்னால் அல்லாஹுதான். வக்ஃபு சொத்தினுடைய அல்லாஹுதான் உரிமையானவன். அதை செயலாக்கம் செய்யக்கூடியவர்கள் தான் பொறுப்புதாரிகள், முத்தவள்ளிகள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சைத்தான் வேதம் படிக்கிறது. அவர்கள் சரியத்தை படுத்தி எடுத்து சொல்லுகிறார்கள் நமக்கு. அவர்களுக்கு சரியத்து தெரிகிறது என்பதாக நினைத்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபரஸ்தான்களை, பள்ளிவாசல்களை எப்படி அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யப்பட்ட மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இது. சட்டம் பாசான உடனே சில கபறுகள் எல்லாம் அங்கே கைப்பற்றப்பட்டது, சில பள்ளிகள் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் சொன்னது பாதுகாக்கிறோம் என்று சொன்னார்கள். அழிக்கிறது அவர்கள் அழிக்கிறார்கள், அதைத்தான் செய்கிறார்கள், பாதுகாக்கவில்லை. பள்ளியை அழிக்கிறார்கள், மதரசாக்களை அழிக்கிறார்கள். அவர்களின் புல்டோசர் ஆட்சி தான் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய முஸ்லிம்கள் வீடுகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. நிறைய முஸ்லிம்கள் பெண்களின் கற்புகள் சூறையாடப்பட்டது. ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருந்து கிழித்து ஒரு சிசுவை எடுத்து எரிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு வருகிறது அவ்வளவு உணர்ச்சிகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஒற்றுமைக்கு மத்தியிலே நீங்கள் குழப்பம் வந்து விடாதீர்கள். ஒற்றுமை இன்மையின் காரணமாகத்தான் இவ்வளவு விஷயங்களை நாம் இழந்து போனோம். முதல் விஷயமே லைலத்துல் கத்ர் இரவை நாம் இழந்து போனோம். பெருமானார் சொல்லும் பொழுதே சொன்னார்கள், நான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லலாம் என்று வருகின்ற நேரத்தில் 2 சஹாபிகள் வாக்குவாதம், சண்டைகள், சச்சரவுகள் செய்து கொண்டிருந்ததால் அந்த டேட்டையே நான் மறந்துட்டேன்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற வேற்றுமையின் காரணமாகத்தான், அதாவத்தின் காரணமாகத்தான் இழந்து போக வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இதே போன்றுதான் வக்ஃபு சொத்துகளும் நம்மிடத்திருக்கிற வேற்றுமையின் காரணமாகத்தான் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசாங்கத்திலே இஸ்லாமியர்கள் முழுக்க இருக்கக்கூடாது. அவர்களின் நோக்கம் அதிகாரத்துறையிலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் நோக்கம் இதுதான், சூழ்ச்சி இதுதான். இன்றைக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சி அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள். மாவட்ட அதிகாரிகளை தங்களுடைய கரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளிவாசல் இது வக்ஃபு சொத்து, பள்ளிவாசலுக்கு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டால் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் பள்ளிக்கு சொந்தம் இல்லாமல் போய்விடும். மாவட்ட அதிகாரிகள் அவர்களுடைய கையிலே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சொத்துக்களை பறிப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அனைத்து சூழ்ச்சியான வழிகளை எல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள்.
இதனால் நமக்குத்தான் இழப்பு. நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் ஒற்றுமையோடு இருங்கள், உங்களுக்கு கரம் கொடுக்கக்கூடியவர்களின் கரங்களை வலுப்படுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களின் ஆதரவுகளை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபு சொத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி செய்யப்பட்டது. ஒரு முறை செய்யப்பட்ட வக்ஃபு சொத் கடைசி வரை, கியாமத்து வரை அதற்குத்தான் உண்டானது. பள்ளிக்கென்று செய்யப்பட்டால் அது பள்ளிக்குத்தான், கபரஸ்தானுக்கு என்று செய்யப்பட்டால் அது கபரஸ்தானுக்குத்தான், ஒளி செய்யக்கூடியவர்களுக்கு என்று செய்யப்பட்டால் அது ஒளி செய்யவர்களுக்கு தான். சில இடங்களிலே பார்க்கிறோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃபு செய்யப்பட்ட விஷயங்கள் மதீனாவிலே இருக்கிறது, இன்றும் அது பயன்பாட்டிலே இருக்கிறது. சில இடங்களிலே, சில தர்காக்களிலே, சில பள்ளிவாசல்களிலே, சில அடக்கஸ்தலங்களிலே, நிறைய இடங்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே, சொல்ல போனால் உதாரணமாக நாம் நம் நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கீரனூரை போய் எடுத்துக் கொள்ளுங்கள். கீரனூரிலே போய் பார்த்தால் பள்ளிவாசலிலே ஒளி செய்யக்கூடியவர்களுக்கு சுடுதண்ணீருக்காக வேண்டி மரங்கள் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அது அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. வக்ஃபுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை ஒவ்வொன்றையும் நாம் புரட்டி பார்த்து படிப்பது இஸ்லாமியர்களில் தலையாய கடமை. இன்னைக்கு எல்லாமே அரசாங்கம் வெளிக்கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது. முத்தலாக்குனா என்னன்னே தெரியாம இருந்துச்சு உலகமே. மாட்டுக்கறி ஹலாலா ஹராமான் தெரியாம இருந்தது. குர்பானி கொடுப்பதை தடை செய்தார்கள். எல்லாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு நலனை ஏற்படுத்துகிறோம் என்ற ஒரே ஒரு அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்தின் மூலமாக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் அவர்கள் நம்மை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வக்ஃபில் மட்டும் என்ன செய்து விடுவார்கள்? வக்ஃபை பாதுகாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை பாதுகாப்பதற்கு முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய வக்ஃபு வாரியத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை அவர்களுக்கு அதிகாரிகளாக போடப்படுகிறார்கள். எல்லாம் படித்திருப்பீர்கள் நீங்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபு சொத்துகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. எல்லா நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே சொல்ல போனால் 10 லட்சம் கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கிறது என்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். கிலோமீட்டருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பாகிஸ்தான் அளவு இருக்குது வக்ஃபு சொத்து. அதை சரியாக பயன்படுத்தப்படவில்லை. அதனால் தான் இப்போது பிரச்சனையே வந்திருக்கிறது. எது எது எதற்கு வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் அதற்கு பயன்படுத்தாததின் காரணமாகத்தான் யார் யாரெல்லாம் இஸ்லாமிய சொத்திற்கு சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொத்தை அவர்கள் திருத்த வரவில்லை, திருட வந்திருக்கிறார்கள். சட்ட திருத்தம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, சட்டத்தை திருட வந்திருக்கிறார்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டத்திலே வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்களிலே இன்னும் சிலதை சொல்லுவார்கள். திருமணமாகாத பெண்களுக்காக வேண்டி, திருமண செலவிற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. பொதுவாகவே அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இஸ்லாமிய வரலாறை அவர்கள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 800 ஆண்டுகள் இஸ்லாம் இந்த பூமியிலே ஆட்சி செய்தது. அந்த 800 ஆண்டுகளிலே அவர்கள் எழுதப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் நிறைய. பள்ளிவாசலுக்கு மட்டும் அவர்கள் வக்ஃபு செய்யவில்லை, கோவில்களுக்கு தானம் செய்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் காணாமல் போய்விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த வக்ஃபு சொத்துக்களை சரியாக சவரட்சணை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சில சட்டங்களை, சில ஷருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஷருத்துக்களை எல்லாம் மீறிதான்
ஒன்றிய அரசு இஸ்லாமிய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் கொஞ்சம் முன் யோசனையோடு முடிவு செய்து இதை எதிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும். ஒரு நேரத்திலே குடி உரிமை இல்லை என்று சொன்ன நேரத்தில் எந்த அளவிற்கு நாம் கொதித்து எழுந்தோமோ, நம் நாட்டிலே நமக்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் எவ்வளவு நமக்கு உணர்வுகள் வந்ததோ, நம் சொத்துகள் நமக்கு இல்லை என்று சொல்ல போகிறார்கள். அதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம் கரங்களுக்கு வலு கொடுக்கக்கூடியவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலேயும் வருகின்ற 13 ஞாயிற்றுக்கிழமை வக்ஃபு நமது உரிமை என்ற கண்டன கூட்டம் நடைபெறுகிறது. அது மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதிலே எல்லோரும் வந்து கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு இங்கே நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தையும் வக்ஃபுகளையும் ஷரியத் சட்டங்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும் என்று ஒவ்வொரு நேரங்களிலேயும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மிகப்பெரிய கடப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ, எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் தவாஃபுகளையும் அதிகம் செய்யக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்லதொரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையிலே நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வான் என்று துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். வாக்ரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.